சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் தேக்கரையான வர்த்தக நிலையங்கள் நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்தார் ரவிகரன் எம்பி. அரசாங்கத்தின் சொகுசு வாகனங்கள் விற்பனைக்கு. நிலவும் சீரற்ற காலநிலை, பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம், காதலனின் திருமணமான நண்பன் கைது. சிறுமியின் விளையாட்டால் பாதசாரி பலி, தாயார் கைது. மூதூர் மத்திய கல்லூரிக்கு முன்னால் வெடித்த போராட்டம். மன்னாரில் சங்குடன் இணைய தயார், தமிழரசு கட்சி அதிரடி அறிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை இணைக்க தயார். யாழ் உயர் பாதுகாப்பு வலிய காணி விடுவிப்பு, ஆளுங்கட்சியின் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்பாக இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் தீக்கிரையான வர்த்தக நிலையங்களை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தால் குறித்த உணவகமும் உணவகத்தின் அருகே இருந்த வர்த்தக நிலையமும் முற்றிலும் எரிந்து சேதமாகியுள்ளது. அத்துடன் அருகில் இருந்த மேலும் சில வர்த்தக நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகின. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தீ விபத்தை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட வர்த்தக நிலைய உரிமையாளர்களுடன் கலந்துரையாடியதோடு நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவொன்று இல்லாமையினால் கூடுதல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவொன்றை ஏற்படுத்துவது தொடர்பில் தம்மால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார். தோட்ட உட்கட்டமைப்பு மச்சகத்துக்கு சொந்தமான 16 சொகுசு வாகனங்கள் மற்றும் 3 பிற வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த வாகனங்களுக்கு மேலதிகமாக 3 பழைய வாகனங்கள் விற்பனைக்காக விடப்பட்டுள்ளன. தொடர்புடைய வாகனங்களை விற்பனை செய்வதற்காக தகுதி வாய்ந்த விலை மனுதாரர்களிடமிருந்து விலை மனுக்கள் கோரப்படுவதாக அவர் தெரிவித்தார். இலங்கை குடிமக்கள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் மட்டும் இந்த விலை மனுக்களை சமர்ப்பிக்க தகுதியுடையவர்கள் என்றும் அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை விடுத்துள்ளது. நிலை 1 கீழ் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்க, களுத்துறை மாவட்டத்தில் மத்துக்கம, அகலவத்த, பலல்லாவிட, பாலிந்தனுவர, புலட்சிங்கள் ஆகிய பிரதேசங்களுக்கும், கண்டி மாவட்டத்தில் கங்கைக்கோரள, கேகாலை மாவட்டத்தில் தெர்னியாக்கல, எட்டியாந்தொட்டை, தெஹியாவுட்ட, நுவரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்தினபுரி மாவட்டத்தில் குருவிட்ட, எகிலியகொட, பெல்மடுள்ள, எலபாத்த, கலவான, நிவித்திகல, அயக்கம, ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் 2:30 மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என மணிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹொலந்தலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திருமணமான நபர் ஒருவர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மற்றொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமியின் காதலனின் நண்பரான சிறிகல பொத்துவில் 106 பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த 8ஆம் தேதியன்று மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்றுள்ளதோடு அவர் வீடு திரும்பாததால் சிறுமியின் தாய் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். பின்னர் சிறுமி 10ஆம் தேதி வீட்டுக்கு வந்ததை அடுத்து அவரின் தாயார் அவருடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்றார். இதன்போது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சிறுமி அவரின் காதலனின் நண்பர்கள் இருவரை சந்திக்க தனது 3 தோழிகளுடன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த நிலையில் சிறுமியின் காதலனின் நண்பர்கள் இருவர் காதலன் அனுப்பிய பணத்தோடு வந்தனர். சிறுமியின் தோழிகள் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளதோடு சந்தேக நபருடன் வந்தவரும் சென்றுள்ளார். சந்தேக நபர் இரவு வரை பேருந்து நிறுத்தத்தில் சிறுமியோடு இருந்துள்ளதோடு பின்னர் அவர் சிறுமியை அழைத்துக் கொண்டு முச்சக்கர வண்டியில் சிறிகல பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த வீடொன்றுக்கு சென்றார். குறித்த வீட்டில் இருந்த நபருடன் தொடர்பு கொண்டதை அடுத்து அவர் இருவரையும் பின் கதவு வழியாக வீட்டுக்குள் அனுமதித்தார். குறித்த சிறுமி குறித்த வீட்டில் சந்தேக நபரோடு ஒரே அறையில் தங்கியுள்ளதோடு இதன்போது பல தடவைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி மொனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாதுவ பிரதேசத்தில் காரை ஓட்டி வந்த ஒரு பெண்ணின் 2 வயது சிறுமி தாய் மீது திடீரென்று குத்தியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி மற்றும் சிறிய லொரி மீது மோதியதில் அவர் உயிரிழந்தார்.
இந்த விபத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் காரை ஓட்டி வந்த பெண் தன்னுடைய 2 வயது மகனுடன் தேவாலயத்துக்கு சென்றுள்ளார். ஆராதனைகளின் பின்னர் களுத்துறையில் இருந்து பாணந்துறை நோக்கி வீட்டுக்கு செல்வதற்காய் காரின் பின்னிருக்கையில் 2 வயது மகனை இருத்திவிட்டு காரை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் 2 வயது சிறுமி காரின் ஓட்டுநர் இருக்கையில் குதித்ததாகவும் இதனால் கார் ஓட்டிக்கொண்டிருந்த தாயின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இதன்பொழுது கார் வீதியில் நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி மற்றும் அருகில் நின்ற பாதசாரி மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த நபர் பாணந்துறை அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விபத்தில் உயிர் அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீசார் காரை ஓட்டி வந்த பெண்ணை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் மத்திய கல்லூரிக்கு முன்பாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் இணைந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையில் நிலவுகின்ற கட்டட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து தருமாறும், புதிய கட்டடத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விடுவித்து வேலைகளை ஆரம்பிக்குமாறும் வலியுறுத்தியே போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டோர், நாங்கள் கல்வி கற்க பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள், இடைநிறுத்தப்பட்ட கட்டடத்தை மீளத் தாருங்கள், அரசே இடைநிறுத்தப்பட்ட வகுப்பறை கட்டடத்தை உடனடியாக ஆரம்பி அனர்த்தம் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக வேலைகளை தொடங்கு என்று பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் மத்திய கல்லூரியில் காணப்படுகின்ற ஒரு கட்டடம் கடந்த வாரம் இடிந்து விழுந்தது. இன்னும் 2 கட்டடங்கள் இழிந்துவிடும் அபாயத்தில் காணப்படுகிறது. இதன் காரணமாக 14 வகுப்பு மாணவர்கள் மரநிழலில் இருந்து கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் முன்னைய அரசாங்கத்தால் மூதூர் மத்திய கல்லூரிக்கு புதிய கட்டடத்திற்காக 120 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கத்தால் இந்த வேலைகள் இடைநிறுத்தப்படுவதோடு இந்த அரசாங்கம் புதிய கட்டடத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவனஈர்ப்பு நிறைவடைந்த பின்னர் அந்த இடத்துக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீம் என மூதூர் வலய கல்வி பணிப்பாளர் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரை சந்தித்து கலந்துரையாடியதோடு கட்டிட நிலைமைகளையும் பார்வையிட்டனர். மூதூர் வலய கல்வி அலுவலக தொழில்நுட்ப அதிகாரிகளும் இவர்களோடு பிரசன்னமாகியிருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இதேவேளை நாளை நாடாளுமன்றம் கூடவுள்ள நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுவேன் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதிமொழி வழங்கியுள்ளார். மன்னார் மாவட்ட மக்களின் அரசியல் நலன் சார்ந்து செயற்பட இலங்கை தமிழரசுக் கட்சி தயாராக இருக்கும் நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுடன் இணைந்து சபை அமைக்க முன்வருவார்கள் என நம்புவதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சபைகளை அமைக்க நடவடிக்கைகள் உள்ளூராட்சி ஆணையாளரால் இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் 24, 25ஆம் தேதிகளில் 5 சபைகளுக்குமான தவிசாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. அதன் அடிப்படையில் மக்களுக்கும் போட்டியிட்டுள்ள அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்தலை வழங்கும் வகையில் இந்த ஊடக சந்திப்பை மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களை ஈடுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்தமையான பகுதியில் மனித புதைகுழி காணப்படும் நிலையில் முதற்கட்ட அகழ்வு பணியில் 19 மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 45 நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றதும் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும். 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களை ஈடுபடுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வ கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாறு கிழக்கு பகுதியை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாரி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் விசேட பூஜை வழிபாடு இடம்பெற்றது. குறித்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போது தற்காலிக ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதையில் சென்று அம்மனை வழிபட முடியும். விரைவில் ஆலயத்துக்கு செல்லும் வீதியும் விடுவிக்கப்படும். உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள யாழ் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. குறித்த அம்மன் ஆலயத்தில் கடுமையான கட்டுப்பாட்டோடு விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் குறித்த ஆலயத்துக்கு தினமும் சென்று வழிபாடு செய்ய இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். இனிவரும் நாட்களில் மக்கள் சுதந்திரமாக ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியும் என இராணுவத்தினர் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.